ஈரான் மீதான எந்த தாக்குதலையும் போராக கருதி பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை உள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேலுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு அமெரிக்கா அந்த நாட்டின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு போட்டு தாக்கியது. அதன் பிறகு இப்போது இரு நாடுகள் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் தற்போது உள்நாட்டு குழப்பம் நிலவி வருகிறது. ஈரான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. இதனால் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம் என ஈரான் குற்றம் சாட்டுகிறது. அதோடு ஈரானில் தற்போது வரை பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு சுமார் 5000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மேலும் இந்த போராட்டத்தை வைத்து ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் உச்சமடைந்துள்ளது. இந்த நிலையில்தான் ட்ரம்ப் தற்போது தனது நாட்டின் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்கலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஈரானில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அதே வேளையில் ஈரானும் அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் தயாராகி வருகிறது. இது பற்றி ஈரானைச் சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஈரான் மீதான எந்த வகையான தாக்குதலும் எங்கள் மீதான முழுமையான போர் என்று கருதுவோம். டொனால்ட் ட்ரம்பின் ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள எங்களிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சி உறுதியாக உள்ளது. எங்களை தாக்கினால் நிச்சயம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றார். அமெரிக்கா தற்போது தனது போர்க்கப்பல்களை ஈரான் நோக்கி அனுப்பி வருகிறது. விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கும் USS ஆபிரகாம் லிங்கன் மற்றும் டாம்ஹாக் ஏவுகணைகளுடன் கொடூரமான தாக்குதல் நடத்தும் 3 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி அமெரிக்கா அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.